வணக்கம். ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் கிரகங்களுடைய வலிமை தான். ஸோ கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானங்களில் இருக்கும்போது என்ன மாதிரியான வலிமையில் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை முழுமையாக தெரிந்து கொள்ளும்போது மட்டும்தான் அந்த கிரகங்கள் தன்னுடைய ஆதிக்க காலமான தசாபுக்திகள் நடைமுறையில் வரும்போது என்ன மாதிரியான பலன்களை ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். அதன் அடிப்படையில் கிரகங்கள் 9 அமைப்பு அப்படிங்கிற விஷயம் உண்மைதான். ஆனால் அதன் அடிப்படையில் பஞ்சபூத கிரகங்கள் அப்படிங்கிற அமைப்பையும் ஒளி கிரகங்கள் அப்படிங்கிறதையும் நிழல் கிரகங்கள் இந்த 3 வகையில் நம்ம பிரிக்க போகிறோம். பஞ்சபூத கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 5 கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் இதில் நோட் பண்ணிக்க வேண்டியது, நீங்கள் பஞ்சபூத கிரகங்கள் அப்படிங்கிறதுல முதன்மையானது சனி, செவ்வாய், சுக்கிரன், குரு, புதன். இந்த 5 கிரகங்கள் பஞ்சபூத கிரகங்களாக சொல்லப்படுவதுண்டு. இதற்கு அடுத்து ஒளி கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கள். இந்த சூரிய சந்திரர்களுடைய ஒளியை வாங்கி கொண்டு உள்வாங்கி கொண்டு தான் மற்ற கிரகங்கள் தங்களுடைய இயக்கத்தின் ஆதார சக்தியை உறுதிப்படுத்துகிறது. ஸோ இதற்கு அடுத்த நிலை நிழல் கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு, கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள். ஸோ இந்த காலபுருஷ கட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய ராசி சக்கரம் 12 பாவகங்களில் இந்த நிழல் கிரகங்கள், ஒளி கிரகங்கள், பஞ்சபூத கிரகங்கள் எந்தெந்த ராசி மண்டலங்களில் உச்சம் அடையுது. உச்சம் அப்படிங்கிறது அதீத பலம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உண்மையதான். ஸோ இந்த 12 ராசி கட்டங்களை தான் தமிழ் மாதத்தின் அடிப்படையில் 12 மாதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சூரியனுடைய நகர்வை தான் 12 மாதங்கள், ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் ஒவ்வொரு மாதங்களாக குறிப்பிட்டு அது ஒரு முழு சுற்று அடையும் போது தமிழ் புத்தாண்டு என்ற ஒரு கணக்கில் நம்ம கொண்டு வரோம். ஸோ சூரியன் இந்த மேஷ ராசியில் இருக்கும்போது சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டின் முதல் மாதம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுவது. ஸோ சூரியன் இந்த மேஷத்தில் இருக்கும்போது இயல்பாகவே அவர் அதீத பலத்தோடு இருக்கிறார் அப்படிங்கிறது, உச்ச பலத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா, சூரியனுடைய தாக்கம் என்பது அதீத வெப்பம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேஷம் என்பது சித்திரை மாதத்தை குறிப்பிடக்கூடியது. அப்போ சூரியன் சித்திரை மாதத்தில் மேஷத்தில் இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படையில் அதீத வெப்பம் என்பது மக்களால் உணரப்படக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ இந்த டைம் சூரியன் உச்ச பலத்தோடு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் உண்மை. மேஷ ராசியில் சூரியன் உச்ச பலம் அடைகிறார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா மற்றொரு ஒளி கிரகமான சந்திரன் ரிஷப வீட்டில் உச்ச பலம் பெறுகிறார். கடகராசியில் குரு உச்ச பலம் பெறுகிறார். கன்னி ராசியில் புதன் உச்ச பலம் அடைகின்றார். துலாம் ராசி சுக்கிரனுடைய துலாம் ராசி வீட்டில் சனி உச்சபலம் பெறுகிறார். சனியுடைய மகர ராசி ஆட்சி வீடு, சனியுடைய ஆட்சி வீடு மகரத்தில் செவ்வாய் உச்சபலம் அடைகிறார். குருவின் ஆட்சி வீடான மீனத்தில் சுக்கிரன் உச்சபலம் அடைகிறார். நிழல் கிரகங்களான ராகு, கேதுகளுக்கு சொந்த வீடு, சொந்த சுய ஆதிபத்திய வீடு என்பது கிடையாது. அதன் அடிப்படையில் காரகத்துவ ரீதியான விஷயங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது ராகு ரிஷபத்தில் சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் உச்சமடைவதாகவும், விருச்சிகம் காலபுருஷனுடைய 8ஆம் பாவகத்தில் செவ்வாயுடைய ஆட்சி வீட்டில் கேது உச்சம் அடைவதாகவும் சொல்லப்படுகிறது. இது காரகத்துவ ரீதியான விஷயங்களை ஜோதிடத்தில் உள்ளார்ந்து புரிந்து கொள்ளும் போதும் நம்மளால் இந்த விஷயங்கள் உறுதிப்படுத்தப்படுகிறது.